வெல்கம் பேக் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் தெர்மல் எக்ஸ்பென்ஷன் பற்றி பார்த்தோம். ஸோ அதை பற்றி எக்ஸ்டென்சிவாக பார்த்து முடிச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் பேர் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. ஸோ ஹீட் கெப்பாசிட்டின்னா நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி ஹீட் அண்ட் டெம்பரேச்சர் பற்றி திரும்பி ப்ரீஃபாக ஒரு ரீகால் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும், ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஓகே, if they are of different temperature, say இது வந்து 10 degree Celsius, இது 15 degree Celsius இருக்குதுன்னா, then T1 இந்த T2 சொன்னோம்னா we know T2 is greater than T1. That is, temperature of second object is greater than temperature of first object. Okay, so இப்போ இந்த ரெண்டு ஆப்ஜெக்டையும் இப்போ நம்ம கான்டாக்ட் கொண்டு வந்தோம்னா வாட் ஹேப்பன், இப்போ இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்குது, ரெண்டு ஆப்ஜெக்டையும் நம்ம கான்டாக்ட் கொண்டு வந்துட்டோம். ஸோ இது T1, இது T2. ஸோ இது லோ டெம்பரேச்சர், இது ஹை டெம்பரேச்சர். ஸோ என்ன ஆகும், எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் நடக்கும் ஃப்ரம் ஹை டெம்பரேச்சர் டு லோ டெம்பரேச்சர். இது மாதிரி எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் நடந்துச்சுன்னா இந்த திஸ் எனர்ஜி இன் மோஷன், அதை தான் சொல்கிற என்னன்னு சொல்லுவோம்னா ஹீட்டுன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ஹீட் எனர்ஜி இஸ் எக்ஸ்சேஞ்ச் ஸோ as டு அட்டைன் ஈக்லிபிரியம். அதாவது இதுவும் ஒரே டெம்பரேச்சர் வரதுக்காக ஹை டெம்பரேச்சர்லேருந்து லோ டெம்பரேச்சருக்கு ஹீட் ஃப்ளோ ஆகும். ஓகே, ஸோ இதுதான் ஹீட் அண்டு டெம்பரேச்சருக்கான இன்ஃபர்மேஷன். ஓகே, இதுதான் நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். ஸோ நம்ம அப்போது ஹீட் கெப்பாசிட்டினா என்னன்னு பார்க்கணும், ஒரு ஆப்ஜெக்டோட ஹீட் கெப்பாசிட்டி. ஸோ நம்மளுக்கு கெப்பாசிட்டின்னா தெரியும், அது எவ்வளோ அதால் ஹோல்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு, ஏதோ ஒரு குவான்டிட்டியே அதால் எவ்வளோ ஹோல்ட் பண்ணி வச்சுக்க முடியுன்றது தான் நம்ம கெப்பாசிட்டின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ஹீட் கெப்பாசிட்டினா ஸோ அதால் எவ்வளோ குவான்டிட்டியை ஹோல்ட் பண்ணி வச்சுக்க முடியும், இல்லை எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் ஹீட் அதால் எவ்வளோ சீக்கிரமாக ரிலீஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ அது ரெண்டுத்தையுமே நம்ம கெப்பாசிட்டின்னு சொல்லுவோம். ஸோ அப்போது ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துகிட்டு இஃப் வி சப்ளை ஹீட், ஓகே, ஸோ ஹீட் எனர்ஜி இதுக்கு சப்ளை பண்ணுறோம். ஓகே, இதை வந்து ஹீட் பண்ணுறோம். ஸோ இனிஷியலாக இதோட டெம்பரேச்சர் சே T1 ஈக்குவல் டு 10 டிகிரி செல்சியஸ் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ ஹீட் சப்ளை பண்ணுறதுனால என்ன ஆகும், இதோட டெம்பரேச்சர் ரைஸ் ஆகணும். நம்ம இது முன்னாடியே பார்த்துருக்கோம். ஸோ இதோட டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும். ஸோ இதுக்கு T1லேருந்து T2 தட் இஸ் 11 டிகிரி செல்சியஸ், அதாவது 1 டிகிரி செல்சியஸ் இதுக்கு ரைஸ் பண்ணுறதுக்கு நம்ம எவ்வளோ ஹீட் எனர்ஜி சப்ளை பண்ணுறோன்றது தான் நம்ம ஹீட் கெப்பாசிட்டின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அந்த ஹீட் எனர்ஜி சப்ளை பண்ணுறதை Qன்னு சொல்லுவோம். இந்த குவான்டிட்டி ஆஃப் Q சப்ளை டு ரைஸ் த டெம்பரேச்சர் பை 1 டிகிரி செல்சியஸ், அதுதான் வந்து ஹீட் கெப்பாசிட்டி. ஓகே, ஸோ இந்த ஹீட் கெப்பாசிட்டி வந்து டிபெண்ட்ஸ் ஆன் வேரியஸ் ஃபேக்டர்ஸ். ஸோ அந்த என்னென்ன ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கப்புறம் தான் we can define specific heat capacity. ஓகே, ஸோ அப்போ நம்ம இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம், ஹீட் கெப்பாசிட்டினா என்னன்னு பார்த்துருக்கோம். ஸோ ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் த ஆப்ஜெக்ட்ன்றது இட்ஸ் நத்திங் பட் த குவான்டிட்டி ஆஃப் ஹீட் ரிக்வயர்ட் டு ரைஸ் த டெம்பரேச்சர் பை 1 டிகிரி செல்சியஸ். அது எவ்வளோ டெம்பரேச்சர் வேணாலும் இருக்கலாம், 100 டிகிரி செல்சியஸில் கூட இருக்கலாம். ஸோ 100 டிகிரிலேருந்து 101 டிகிரி செல்சியஸ் போகிறதுக்கு எவ்வளோ ஹீட் சப்ளை பண்ணுறோமோ அதுதான் நம்ம ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் த ஆப்ஜெக்ட்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கு வந்து சப்ளை மட்டும் கிடையாது. இஃப் வி ஆல்சோ டேக் இந்த ஆப்ஜெக்ட், ஒரு ஹாட் ஆப்ஜெக்ட் இருக்குது, சே 10 டிகிரி செல்சியஸ் இருக்குது. இன்னொன்று இது கூட ஒரு கோல்டு ஆப்ஜெக்ட் 9 டிகிரி செல்சியஸ் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டோ இல்லை ஏதோ ஒரு ஆப்ஜெக்டை கான்டாக்டில் வைக்கிறோம். ஓகே, ஸோ இதில் எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் ஹீட் ரிலீஸ்டு டு லோவர் இட்ஸ் டெம்பரேச்சர் பை 1 டிகிரி செல்சியஸ், தட் இஸ் 10 டிகிரி செல்சியஸ்லேருந்து 9 டிகிரி செல்சியஸ் வரத்துக்கு எவ்வளோ ஹீட் இதால் கொடுக்க முடியுது, அதையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம், அதுவும் ஹீட் கெப்பாசிட்டி தான். ஸோ ஹீட் கெப்பாசிட்டின்றது த குவான்டிட்டி ஆஃப் ஹீட் absorb or released by a body to rise or lower its temperature by 1 degree Celsius. ஓகே, ஸோ அதுதான் முக்கியம். ஸோ அதோட டெம்பரேச்சர் சேஞ்ச் பண்ணுறது ஹீட்டை வந்து எய்தர் இட் கேன் கெயின் ஹீட் ஆர் லூஸ் ஹீட். ஸோ கெயின் பண்ணுச்சுன்னா அதோட டெம்பரேச்சர் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஏறுது, இதுவே வந்து லூஸ் பண்ணுச்சுன்னா எவ்வளோ சீக்கிரமாக அது லூஸ் பண்ணுது, எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் ஹீட்டுக்கு அதோட டெம்பரேச்சர் வந்து 1 டிகிரி குறையுது. ஓகே, ஸோ அதை மெஷர் பண்ணுறது தான் நம்ம ஹீட் கெப்பாசிட்டின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ஹீட் கெப்பாசிட்டி டிபெண்ட்ஸ் ஆன் வேரியஸ் ஃபேக்டர். ஸோ அப்போ அதையும் நம்ம பிக்சருக்குள்ளே கொண்டு வரணும். ஸோ ஹீட் கெப்பாசிட்டி எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கோம்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் 3 திங்ஸ். ஒன்று என்னதுன்னா டெம்பரேச்சர் சேஞ்ச், டெம்பரேச்சர்
சேஞ்ச். ஸோ இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அதே மாதிரி இட் டிபெண்ட்ஸ் ஆன் மாஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ். ஸோ மாஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா அதுக்கு ஹீட் கெப்பாசிட்டி அதிகமாகவோ இல்லை கம்மியாகவோ இருக்கலாம். அது எப்படி இருக்குன்றதையும் நம்ம பார்ப்போம். அதே சமயத்தில் நேச்சர் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், எந்த சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ மெட்டல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு ஹீட் கெப்பாசிட்டி வேறு மாதிரி இருக்கும். வுட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு ஹீட் கெப்பாசிட்டி வேறு மாதிரி இருக்கும். ஸோ தேர்ஃபோர் நேச்சர் ஆஃப் சப்ஸ்டன்ஸும் வந்து அஃபெக்ட்ஸ் த ஹீட் கெப்பாசிட்டி. ஓகே, ஸோ இப்போ இதை ஒன்றா இதோட எஃபெக்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு டெம்பரேச்சர் சேஞ்ச் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டெம்பரேச்சர் சேஞ்ச். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம், அதனால் குவான்டிட்டியை ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். ஸோ ஒரு ஃபிக்ஸ்டு குவான்டிட்டி ஆஃப் மெட்டீரியல் எடுத்துப்போம். எக்ஸாம்பிள் வாட்டர் எடுத்துக்கலாம். ஸோ அதை நம்ம ஹீட் பண்ணுறோம். ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு பீக்கரில் இருக்குது. ஸோ இதுவும் சேம் குவான்டிட்டி ஆஃப் சப்ஸ்டன்ஸ். இதில் எடுத்துக்கிற சப்ஸ்டன்ஸ் வந்து சிம்பிளிசிட்டிக்காக நம்ம வாட்டரே எடுத்துப்போம். ஓகே, ஸோ ரெண்டுத்துலேயுமே சேம் குவான்டிட்டி ஆஃப் இருக்குது. அதாவது 1/2 லிட்டர், இதுலேயும் 1/2 லிட்டர், இதுலேயும் 1/2 லிட்டர். சேம் குவான்டிட்டி, சேம் மெட்டீரியல். ரெண்டுமே வந்து ரெண்டு சப்ஸ்டன்ஸும் ஒன்று தான். ரெண்டுமே வாட்டர் 0.5 லிட்டர்ஸ். ஸோ இதுவும் வந்து வாட்டர் 0.5 லிட்டர்ஸ். ஆனால் இப்போ நம்மளோட சேலஞ்ச் என்னதுன்னா, ஒன்றுத்த இப்போ ரெண்டுமே ஒரே டெம்பரேச்சரில் இருக்குது. சே 20 டிகிரி செல்சியஸ் இருக்குது. ஓகே, ஸோ ஒன்றுத்த நம்ம 20 டிகிரி செல்சியஸ்லேருந்து 60 டிகிரி செல்சியஸ் கொண்டு போய் பார்க்குறோம். அதாவது சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் 40 சென்டிகிரேட். ஓகே, ஸோ அதே மாதிரி இங்கே இருக்கிறத 20 டிகிரி செல்சியஸில் இருக்கிறத வி வாண்ட் டு கெட் இட் டு 40 டிகிரி செல்சியஸ். ஓகே, ஸோ அப்போ இங்கே சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா இதில் ப்ளஸ் 40 டிகிரி செல்சியஸ், 20லேருந்து 60 கொண்டு போகிறதுனால இதுக்கு 40 டிகிரி செல்சியஸ் ரைஸ் பண்ணணும். வேற இங்கே 20லேருந்து 40 கொண்டு போகிறதுனால இதுக்கு 20 டிகிரி செல்சியஸ் ரைஸ் பண்ணாவே போதும். ஓகே, ஸோ இதோட டெம்பரேச்சர் நம்ம ரைஸ் பண்ணுறதுக்கு வி ஹவ் டு ப்ரொவைட் ஹீட். ஓகே, ஸோ ஹீட் இதை ரெண்டுத்தையும் ஹீட் பண்ணணும். இந்த மாதிரி புன்சன் பர்னரில் வி ஹவ் டு ஹீட் தேம். ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும்னா, இந்த அப்சர்வேஷனில் த குவான்டிட்டி ஆஃப் ஹீட் சப்ளைட் ஃபார் த ஃபஸ்ட்டு எக்ஸ்பிரிமெண்ட், அதாவது 20லேருந்து 60 டிகிரி கொண்டு போகிறதுக்கு அதை வந்து Q1 சொல்லுவோம். ஓகே, ஸோ அதே இதை 20லேருந்து 40 டிகிரி கொண்டு போகிற எக்ஸ்பிரிமெண்ட்டை Q2ன்னு சொல்லுவோம். ஸோ சேம் சப்ஸ்டன்ஸ், சேம் குவான்டிட்டி, ஆனால் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் மட்டும் ஒன்றுத்துக்கு ட்வைஸ் த அதர். ஓகே, இதுக்கு 20னா இதுக்கு 40. அப்போது நம்மளுக்கு அமௌண்ட் ஆஃப் ஹீட் சப்ளையும் வந்து இன்க்ரீசஸ். ஓகே, ஸோ Q1 வந்து therefore obviously greater than Q2 இருக்கும். ஓகே, therefore நம்ம ஒரு குவான்டிட்டியை ட்வைஸ் த டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணணும்னா we have to provide twice the quantity of heat. ஓகே, ஸோ இதுவும் ஒரு அப்சர்வேஷன். ஸோ டெம்பரேச்சர் டிபெண்டன்ஸ் என்ன புரியுதுன்னா, நம்ம இப்போ டெம்பரேச்சரை அதிகமாக ரைஸ் பண்ணணும்னா we have to provide high heat. ஓகே, ஸோ இது டெம்பரேச்சர் சேஞ்சை பொறுத்து டெம்பரேச்சர் சேஞ்சு எப்படி Q அஃபெக்ட் பண்ணுன்றதை பார்த்தோம். இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா, சேம் எக்ஸ்பிரிமெண்ட். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், ரெண்டுத்துலேயுமே வந்து ஒன்றுத்தில் 0.5 லிட்டர்ஸு, இன்னொன்றுத்தில் 1 லிட்டர். ஓகே, 1 லிட்டர் வாட்டர் எடுத்துக்கிறோம். ஸோ இதில் 0.5 லிட்டர், இதில் வந்து 0.5 லிட்டர்ஸ், இதில் 1 லிட்டர் ஆஃப் வாட்டர். ஓகே, ரெண்டுமே வாட்டர், சேம் சப்ஸ்டன்ஸ், குவான்டிட்டி வேற. ஆனால் இப்போ டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணுறதும் சேம் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ், தட் இஸ் 20 டிகிரியிலேருந்து 40 டிகிரிக்கு ரைஸ் பண்ண பார்க்குறோம். ரெண்டுத்தையுமே 20 டிகிரியிலேருந்து 40 டிகிரி, ஆனால் மாஸ் டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ அப்போது குவான்டிட்டி ஆஃப் ஹீட் சப்ளைடு ஃபஸ்ட் இதுக்கு இது மாதிரி இருக்கும், செகண்ட் இதுக்கு வி ஹவ் டு சப்ளை ஹீட். ரெண்டுத்துக்குமே ஹீட் சப்ளை பண்ணுறோம். இதை வந்து Q1 சொல்கிறோம், இதை Q2ன்னு சொல்கிறோம். இங்கே என்ன ஒரே ஒரு வித்தியாசம்னா, குவான்டிட்டி ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அதிகம். ரெண்டுத்தையுமே சேம் டெம்பரேச்சருக்கு தான் கொண்டு போக பார்க்குறோம். ஓகே, ஸோ குவான்டிட்டி ஆஃப் சப்ஸ்டன்ஸ்னா மாஸ் அதிகம். ஸோ அப்போது நம்மளுக்கு என்ன தெரியும், வி ஹவ் டு சப்ளை மோர் ஹீட் டு த செகண்ட். ஓகே, செகண்ட் கேஸ், ஏன்னா இதில் 1 லிட்டர் இருக்கு, சேம் டெம்பரேச்சர் கொண்டு போகணும், அப்போது வி ஹவ் டு சப்ளை மோர் ஹீட். ஸோ அப்போ இந்த கேஸில் டிபெண்டன்சி ஆன் மாஸ், ஸோ மாஸ் அதிகமாச்சுன்னா நம்மளுக்கு குவான்டிட்டி ஆஃப் ஹீட் சப்ளை பண்ணுறதும் அதிகமாகும். ஸோ தேர்ஃபோர்
Q2 வந்து greater than Q1 இந்த கேஸ்ல. ஓகே, ஸோ ஏன்னா இதில் ½ லிட்டர் தான் எடுத்திருக்கோம், இதில் 1 லிட்டர் எடுத்திருக்கோம். ஸோ மாஸ் அதிகமாச்சுனாலும் குவான்டிட்டி ஆஃப் ஹீட் சப்ளை பண்ணுறது அதிகமாக இருக்கும். இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் அதிகமாக வச்சாலும் we have to supply more heat. ஓகே, ஸோ 20 டிகிரிலேருந்து 60 டிகிரிக்கு ரைஸ் பண்ணுறதுக்கு இட் டேக்ஸ் மோர் ஹீட் கம்பேர்ட் டு 20லேருந்து 40 டிகிரி கொண்டு போகிறதுக்கு. ஓகே, ஸோ இந்த ரெண்டு எக்ஸாம்பிள் பார்த்தாச்சு. தேர்ட் எக்ஸாம்பிள் என்னதுன்னா, தேர்ட் எக்ஸாம்பிள் இல்லை, தேர்ட் டிபெண்டன்சி. ஓகே, ஸோ டெம்பரேச்சர் சேஞ்ச் பார்த்தாச்சு, டிபெண்டன்சி ஆஃப் மாஸ் பார்த்தாச்சு. இப்போ நேச்சர் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கணும். ஓகே, ஸோ நேச்சர் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இப்போ ஒன்றுத்தில் ஆயில் எடுத்துப்போம், இன்னொன்றுத்தில் வாட்டர் எடுத்துப்போம். ஸோ ஒன்றுத்தில் இருக்கிறது சேம் குவான்டிட்டி, ஆனால் இதில் இருக்கிறது ஆயில், இதில் அதே ½ லிட்டர் வாட்டர். ஓகே, ஸோ இதுக்கு நம்ம we have to supply heat. ஓகே, ஸோ இதோட டெம்பரேச்சர் ரைஸும் வந்து ரெண்டுமே வந்து 20 டிகிரி செல்சியஸே வச்சுக்கலாம். ஓகே, ஸோ ரெண்டுத்துக்கும் we have to supply heat. இதையும் 20லேருந்து 40 டிகிரி செல்சியஸ் கொண்டு போகிறோம். 20 டிகிரி ரைஸு, இதுவும் வந்து 20 டிகிரி ரைஸ், 40 டிகிரி செல்சியஸ். ஓகே, ஆனால் ஒன்று ஆயில், இன்னொன்று வாட்டர், டிஃப்ரெண்ட் சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ இதுக்கு சப்ளை பண்ணுற குவான்டிட்டி Q ஆயில் சொல்லலாம், இல்லைன்னா Q1 சொல்லிக்கலாம். இது Q2. ஓகே, ஸோ இதுலேயும் எக்ஸ்பிரிமெண்டலாக அவங்க அப்சர்வ் பண்ணது என்னதுன்னா, Q2, that is the heat required to raise the temperature of water, is greater than the quantity of heat required to raise the temperature of oil. That is, ஆயில் வந்து சீக்கிரமா சூடாயிடும் வாட்டரை காட்டிலும். ஓகே, ஸோ அதுதான் வந்து எக்ஸ்பிரிமெண்டலி அப்சர்வ். இது வந்து எல்லா கேஸுக்கும் பொருந்தாது. சில மெட்டீரியல்ஸ் இட் கேன் ஹாவ் ஹையர் ஹீட் கெப்பாசிட்டி தென் வாட்டர். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த கேஸ் நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ற எல்லா கேஸையும் கம்பேர் பண்ணும்போது, எல்லா மெட்டீரியல் கம்பேர் பண்ணும்போது வாட்டருக்கு தான் ஹீட் கெப்பாசிட்டி அதிகம். அதாவது அதோட டெம்பரேச்சர் 20ல இருந்து, அதாவது 1 டிகிரி செல்சியஸ் சேஞ்ச் ஆகிறதுக்கு இட் ரிக்வயர்ஸ் மோர் ஹீட் கம்பேர்ட் டு அதர் மெட்டீரியல்ஸ். ஓகே, ஸோ நேச்சர் ஆஃப் சப்ஸ்டன்ஸும் அஃபெக்ட்ஸ் the heat capacity, nature of substance. Okay, so நம்மளுக்கு நம்ம அப்சர்வேஷன் எல்லாத்தையும் இப்போ நம்ம என்ன பண்ணலாம், we can consolidate. Okay, so நம்ம இதை கலெக்டிவா சொன்னோம்னா, the quantity of heat supplied, that is change in Q. So quantity of heat supplied இல்லைன்னா ரிக்வயர்ட்னு எழுதிக்கலாம். ரிக்வயர்ட், தட் இஸ் டெல் கியூ. ஓகே, ஸோ டெல் கியூ இந்த இதில் எவ்வளோ, அதாவது இனிஷியலாக Q1 வந்து 0, அதுலேருந்து இது 40 டிகிரி ரைஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ Q1 செலவாச்சுன்றது தான் நம்ம டெல் கியூன்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ டெல் கியூன்றது த குவான்டிட்டி ஆஃப் ஹீட் ரிக்வயர்ட் டிபெண்ட்ஸ் ஆன் த மாஸ். ஓகே, mass of the substance m, the change in temperature, del T. இங்கே del T வந்து 20 டிகிரி. del T யூஸ்வலாக 1 டிகிரி செல்சியஸ் வச்சுப்பாங்க. தட் இஸ் 20லேருந்து 21 டிகிரி செல்சியஸ் போகிறதுக்கு எவ்வளோ ஹீட் தேவைப்படுதுன்றது தான் del T. ஓகே, ஸோ இது எவ்வளோ வேணாலும் ஆர்பிட்ரியாக வச்சுக்கலாம், ஆனால் நம்ம ஒரு ரெண்டு கேஸுக்கும் சேம் del T வச்சுக்கணும். ஓகே, ஸோ இதுக்கும் del T 1, இதுக்கும் del T 1, ரெண்டுத்துக்கும் del T வந்து 20 டிகிரி செல்சியஸ். இனிஷியல் மைனஸ் ஃபைனல், ஃபைனல் மைனஸ் இனிஷியல். ஓகே, ஸோ அப்போ குவான்டிட்டி ஆஃப் ஹீட் ரிக்வயர்ட் டிபெண்ட்ஸ் ஆன் மாஸ், சேஞ்ச் இன் டெம்பரேச்சர், அதே மாதிரி நேச்சர் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் அண்ட் த நேச்சர் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ். ஓகே, இது எல்லாத்தையும் டிபெண்ட் பண்ணியிருக்கும். therefore நம்ம இப்போ ஹீட் கெப்பாசிட்டியை மேத்தமெட்டிக்கலாக டிஃபைன் பண்ணலாம். ஸோ ஹீட் கெப்பாசிட்டி, ஸோ அதோட சிம்பிள் வந்து எஸ். ஓகே, ஹீட் கெப்பாசிட்டி எஸ். ஓகே, characterizes the change in temperature of a substance when a given quantity of heat
is observed or rejected, is observed or rejected. Okay, rejected. ஸோ இதை வந்து மேத்தமெட்டிக்கலாக எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலான்னா ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி நம்மளுக்கு அப்போ என்ன தெரியும்னா சேஞ்ச் இன் ஹீட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். ஓகே, ஸோ நம்மளுக்கு டெம்பரேச்சர் அதிகமாக ரைஸ் பண்ணணும், அதிகமாக ஹீட் சப்ளை பண்ணணும். ஓகே, ஸோ இதோட ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் தான் நம்மளுக்கு ஹீட் கெப்பாசிட்டி. தட் இஸ் டெல் கியூ வந்து ஈக்குவல் டு எஸ் டைம்ஸ் டெல் டி. ஓகே, ஸோ ஃபார் எ கிவன் மாஸ், இதில் என்னது, இதில் ஃபிக்ஸ்டு வந்து மாஸ் வந்து ஃபிக்ஸ்டு, அதுக்கப்புறம் சப்ஸ்டன்ஸ் ஒரே சப்ஸ்டன்ஸ்க்கு பண்ணணும். ஓகே, ஸோ சப்ஸ்டன்ஸ் ரெண்டுமே ஃபிக்ஸ்டு. அது மாதிரி நம்ம கண்டுபிடிச்சோம்னா அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஹீட் கெப்பாசிட்டின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இதில் இந்த குவான்டிட்டி தான் ஹீட் கெப்பாசிட்டி. ஸோ இதுலேருந்து எஸ் எழுதணும்னா கேபிட்டல் எஸ் ஈக்குவல் டு டெல் கியூ பை டெல் டி. ஓகே, ஸோ சேஞ்ச் இன் ஹீட் வித் ரெஸ்பெக்ட் டு சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். ஓகே, ஸோ அதை தான் நம்ம ஹீட் கெப்பாசிட்டின்னு சொல்கிறோம். இந்த கேபிட்டல் எஸ்க்கு பேர் ஹீட் கெப்பாசிட்டி. ஓகே, ஸோ இது நம்மளோட அப்சர்வேஷன்லேருந்து தான் வந்துச்சு. நம்ம என்ன அப்சர்வ் பண்ணோம், நம்மளுக்கு இந்த 3 அப்சர்வேஷனை பேஸ் பண்ணி, தட் இஸ் இஃப் இந்த சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் வந்து அதிகமாச்சுன்னா நம்மளுக்கு ஹீட் சப்ளை ஷுட் பி இன்க்ரீஸ்ட். ஓகே, அதுவும் அதிகமாகும். ஓகே, அதே மாதிரி மாஸ் அதிகமாச்சுனாலும் ஹீட் சப்ளை வந்து அதிகமாகும். ஸோ அதே மாதிரி நேச்சர் ஆஃப் சப்ஸ்டன்ஸை பொறுத்தும் ஹீட் சப்ளை அதிகமாகும். ஓகே, ஸோ நம்ம இப்போ ஏதோ ஒரே சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கிறோம், சே வாட்டர் எடுத்துக்கிறோம். ஓகே, வாட்டர் எடுத்துக்கிறோம், அதுவும் வந்து இப்போ 0.5 லிட்டர்ஸ் எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ மாஸ் ஃபிக்ஸ்டு, தட் இஸ் வால்யூம் ஃபிக்ஸ்டுனா மாஸ் ஃபிக்ஸ்டு. ஓகே, ஸோ டென்சிட்டி மாறாது, அதனால வால்யூம் ஃபிக்ஸ்டுனா மாஸ் ஃபிக்ஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ குவான்டிட்டியும் நேச்சர் ஆஃப் சப்ஸ்டன்ஸும் ஒரே சப்ஸ்டன்ஸ் தான். இப்போ நம்மளுக்கு ஒரே பேராமீட்டர் வந்து சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். ஸோ சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஹீட் சப்ளை. ஸோ இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஹீட் கெப்பாசிட்டின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தது ஹீட் கெப்பாசிட்டி. இப்போ என்ன பார்க்க போறோம்னா ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி பார்க்க போறோம். ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. ஸோ அது வந்து ஒன்றும் இல்லை, ஹீட் கெப்பாசிட்டி பெர் யூனிட் மாஸ், அதுதான் வந்து ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டியோட சிம்பிள் வந்து ஸ்மால் எஸ். ஓகே, ஸ்மால் எஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் எஸ் பை எம். ஸோ இதுலேயும் நம்ம இன்னரண்ட்டாக என்ன மீனிங்னா, ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸ்க்கு தான், எதர் வாட்டர் எடுத்துக்கலாம், இல்லை ஆயில் எடுத்துக்கலாம், இல்லை எந்த சப்ஸ்டன்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம், அதோட ஹீட் கெப்பாசிட்டி பெர் யூனிட் மாஸ். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்து 10 கேஜி எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுக்கு 10 கேஜி ஆஃப் வாட்டர் எடுத்துருக்கிறீங்க. ஓகே, வாட்டர் வந்து 10 கேஜி எடுத்துருக்கிறீங்க. ஸோ இதுக்கு ஹீட் சப்ளை பண்ணுறீங்க நீங்கள் இப்போ. ஓகே, ஸோ இப்போ ஹீட் சப்ளை பண்ணுறீங்க, இதுக்கு ஒரு Q வேல்யூ வரும். ஸோ எவ்வளோ ஹீட் சப்ளை பண்ண போறீங்கன்னா 20 டிகிரி செல்சியஸ்லேருந்து 21 டிகிரி செல்சியஸ் ரைஸ் ஆகுது. தட் இஸ் டெல் டி ஈக்குவல் டு 1 டிகிரி செல்சியஸ். 1 டிகிரி செல்சியஸ் ரைஸ் ஆகிறதுக்கு எவ்வளோ ஹீட் சப்ளை பண்ணீங்கன்றதை கண்டுபிடிக்கணும். ஓகே, அதை கண்டுபிடிச்சி இந்த மாஸால் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் கெட் த ஹீட் கெப்பாசிட்டி பெர் யூனிட் மாஸ் ஆஃப் வாட்டர். வாட்டருக்கு தான் கண்டுரும். அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ ஹீட் கெப்பாசிட்டி பெர் யூனிட் மாஸ். ஸோ இந்த இதில் நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, இந்த மெஷர்மெண்ட் பண்ணும் போது இதோட ஸ்டேட் வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது. தட் இஸ் இப்போ இது வாட்டர்ல இருந்து வேப்பர் ஸ்டேட்டுக்கு போயிடக்கூடாது. ஏன்னா நீங்கள் டெல்டி எப்படி வேணாலும் சூஸ் பண்ணலாம். நான் இப்போ சப்போஸ் டெல்டி வந்து சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் வந்து இன்ஸ்டெட் ஆஃப் 1 டிகிரி செல்சியஸ் போகிறதுக்கு பதிலாக இஃப் ஐ புட் 100 டிகிரி செல்சியஸ்ன்னு போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன ஆயிடுது, 20 டிகிரியிலேருந்து 120 டிகிரி செல்சியஸ்க்கு போகணும். அது மாதிரி போகும்போது இதோட ஸ்டேட் சேஞ்ச் ஆகிடும். ஏன்னா 100 டிகிரி செல்சியஸ்லேயே இது வந்து பாயில் ஆகி வேப்பர் ஸ்டேட்டுக்கு போயிடும், கேசியஸ் ஸ்டேட்டுக்கு போயிடும். ஸோ அது மாதிரி ஸ்டேட் சேஞ்ச் ஆகாமல் நம்ம வி ஹவ் டு சூஸ் டெல்டி. ஓகே, ஸோ அது மாதிரி சூஸ் பண்ணோன்னா தென் the quantity of heat supplied per unit mass, அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம், ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டின்னு சொல்றோம், ஆஃப் தட் சப்ஸ்டன்ஸ். ஓகே, இது ஒரு சப்ஸ்டன்ஸை பொறுத்து மாறும். ஓகே, ஸோ அதோட ஃபார்மல் டெஃபினிஷன் அப்போ என்னதுன்னா, the heat capacity, it is the amount, specific heat capacity, specific heat capacity
ஸ்மால் எஸ். ஓகே. ஸ்மால் எஸ்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்காக நான் இது மாதிரி போடுவேன். ஓகே. ஸ்மால் எஸ்னா இப்படி, கேபிட்டல் எஸ்னா இந்த 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 ஸ்லாஷ் வராது. ஓகே. ஸோ கேபிட்டல் எஸ்ன்றது ஹீட் கெப்பாசிட்டி, ஸ்மால் எஸ்ன்றது ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. ஸோ ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஸ்மால் எஸ் இஸ் த குவான்டிட்டி ஆஃப் இஸ் த amount of substance amount of heat absorbed or given off per unit mass per unit change in temperature. Okay. ஸோ இதுதான் நம்ம ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டின்னு சொல்லுவோம். ஸோ 1 டிகிரி, ஓகே, பர் யூனிட் சேஞ்சுனா 1 டிகிரி செல்சியஸ். ஓகே. ஸோ 1 டிகிரி செல்சியஸ் சேஞ்ச் நடக்கிறதுக்கு எவ்வளோ ஹீட் வந்து நம்ம சப்ளை பண்ணோம், ஓகே, டிவைடட் பை அந்த மாஸ். ஓகே. தேர்ஃபோர் இதோட வேல்யூ டெல் எஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன தெரியும், 1/m இன்டூ கேபிட்டல் எஸ். கேபிட்டல் எஸ் நம்மளுக்கு என்ன தெரியும், டெல் கியூ பை டெல் டின்னு தெரியும். ஓகே. Therefore, specific heat capacity equal to 1/m del Q by del T. Okay. ஸோ இதோட எஸ்ஐ யூனிட்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி நம்ம அப்போது என்ன பண்ணுறோம், இங்கே டெல் கியூன்றது ஹீட்டை வந்து ஜூல்ஸில் மெஷர் பண்ணுவோம். டெல் டின்றது கெல்வின். ஓகே. மாஸ்ன்றது கேஜியில் வரும். தேர்ஃபோர் இது மேலே வந்து ஜூல், ஓகே, கீழே வந்து கெல்வின் இருக்குது, கெல்வின் இன்வர்ஸ், மாஸும் கீழே இருக்குது, அதனால கேஜி இன்வர்ஸ். ஓகே. ஸோ அப்போ இதோட எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி, unit of specific heat capacity small s, இது வந்து என்னதுன்னா ஜூல் கேஜி இன்வர்ஸ் கெல்வின் இன்வர்ஸ். ஓகே. ஸோ டெம்பரேச்சர் சேஞ்சை வந்து கெல்வின் இன்வர்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் டிகிரி செல்சியஸ் நம்ம கெல்வின் இன்வர்ஸ், ரெண்டுமே ஆனால் ஒரே வேல்யூ தான் வரும். பட் நம்ம வந்து எஸ்ஐ யூனிட்ல எடுத்துக்கிறதுனால கெல்வின் தான் நம்மளோட டெம்பரேச்சர் ஸ்கேல். செல்சியஸ் வந்து எஸ்ஐ யூனிட் ஸ்கேல் கிடையாது, கெல்வின் தான் டெம்பரேச்சர் ஸ்கேல். தேர்ஃபோர் இதோட டெஃபினிஷன் என்னவாயிடும்னா, ஸோ இட் இஸ் த குவான்டிட்டி ஆஃப் ஹீட் absorbed or given off by a substance per unit mass per unit rise in temperature, that is 1 Kelvin. Okay. so இது வந்து 273 இருந்து இல்லைன்னா ஏதோ 273 274 போகிறதுக்கு எவ்வளோ ஹீட் சப்ளை பண்ணணும், அதுதான் வந்து என்னதுன்னா ஹீட் கெப்பாசிட்டின்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ ப்ரொவைடட் இந்த ஹீட் கெப்பாசிட்டி, ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி மெஷர் பண்ணும்போது இட் ஷுட் நாட் சேஞ்ச் இட்ஸ் ஸ்டேட். இதோட ஸ்டேட் வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது, எந்த சப்ஸ்டன்ஸோட ஸ்டேட்டும் சேஞ்ச் ஆகக்கூடாது. தட் இஸ் அதுங்க இப்போ சாலிட்ல இருக்குதுன்னா சாலிட் ஸ்டேட்லேயே எவ்வளோ ஹீட் அப்சர்வ் பண்ணுது பர் யூனிட் மாஸ் பர் யூனிட் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர், அப்படி தான் மெஷர் பண்ணும். இது வந்து நீங்கள் ஹீட் சப்ளை பண்ணும்போது சாலிட் ஸ்டேட்லேருந்து லிக்விட் ஸ்டேட்டுக்கு போயிடக்கூடாது. ஓகே. ஸோ இப்போ we can also specify specific heat capacity per unit molar mass பண்ணலாம். ஓகே. ஸோ பர் யூனிட் மோலுக்கு சொல்லலாம், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ்க்கு கண்டுபிடிக்கலாம். ஓகே. ஸோ அதுக்கு பேர் என்னதுன்னா மோலார் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. ஓகே. ஸோ மோலார் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டினோட சிம்பிள் வந்து சி. ஸோ அது என்னதுன்னா நம்ம இங்கே என்னத்துக்கு பண்ணியிருக்கோம், ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி பர் யூனிட் மாஸ்க் கண்டுபிடிச்சோம். ஓகே. பர் யூனிட் மாஸ் இன்ஸ்டெட் ஆஃப் யூனிட் மாஸ் இதில் எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இருக்கோ அதால் டிவைட் பண்ணோன்னா, தட் இஸ் அந்த குவான்டிட்டி ஆஃப் சப்ஸ்டன்ஸ் எதில் மெஷர் பண்ணுவோம், மோல்ஸில் மெஷர் பண்ணுவோம். ஸோ மோல்ஸால் டிவைட் பண்ணோன்னா வி கெட் மோலார் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. ஸோ we have also have called something called molar specific heat capacity. ஸோ இதோட சிம்பிள் வந்து கேபிட்டல் சி. ஸோ மோலார் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அதோட டெஃபினிஷன் என்னதுன்னா
if the amount of substance is specified in terms of mole instead of massல சொல்றதுக்கு பதிலா molesல சொல்லியிருந்தோம்னா the heat capacity per unit mole is defined as molar specific heat capacity. Okay, so if the amount of substance is specified in terms of moles. Okay, so molesல சொல்லியிருந்தாங்கன்னா molesோட symbol mu. Okay, instead of massல சொல்றதுக்கு பதிலா molesல சொல்லியிருந்தாங்கன்னா the heat capacity per unit mole, heat capacity per unit mole, okay, is defined as molar specific heat capacity. Okay, so இதோட symbol C. So இதோட formula வந்து 1 by mu. Instead of m we have to put mu. Muன்றது mole. Okay, 1 by mu del q by del t. Okay, so இங்கே அதே definition தான், பட் இங்கே வந்து per unit mole கண்டுபிடிப்போம். Okay, so இதோட molar specific heat capacityயோட SI unit. SI unit of C வந்து இங்கே மோலால் டிவைட் பண்ணியிருக்கோம், அங்கே வந்து கேஜி, அதனால அங்கே மாசு, அதனால கேஜி, இங்கே மோல்னால மோல் இன்வர்ஸ். therefore இதோட SI unit of C வந்து is joules for இது ஹீட்டு, டெம்பரேச்சருக்கு கெல்வின் இன்வர்ஸ். ஓகே, கீழே இருக்கு அதனால கெல்வின் இன்வர்ஸ், மோல்க்கு மியூக்கு வந்து மோல் இன்வர்ஸ். ஓகே, ஸோ மோல் இன்வர்ஸ். ஸோ ஜூல்ஸ் பர் கெல்வின் பர் மோல் இன்வர்ஸ், அதுதான் வந்து ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் per unit mole. So sorry, molar specific heat capacity. Okay, so நம்மளுக்கு இது சாலிடுக்கும் லிக்விடுக்கும் ஓகே. ஆனா இப்போ இதுவே கேஸ்க்குன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இட் ரிக்வயர்ஸ் அடிஷ்னல் கண்டிஷன். ஏன்னா கேஸ்ல நீங்க வந்து ஹீட் கெப்பாசிட்டி கண்டுபிடிக்கும் போது இட் கேன் பி அண்டர் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்ல இருக்கலாம், இல்லை கான்ஸ்டன்ட் வால்யூம்ல இருக்கலாம். ஏன்னா கேஸ்க்கு வந்து இது ஃபிக்ஸ்டு கிடையாது, வால்யூம் வந்து ஃபிக்ஸ்டு கிடையாது. ஸோ நம்மளுக்கு எய்தர் வி ஹவ் டு ஃபிக்ஸ் த வால்யூம் ஆர் வி ஹவ் டு ஃபிக்ஸ் த ப்ரெஷர். Okay, so அது மாதிரி we have two kinds of capacity, heat capacity இருக்கும். ஒன்று என்னதுன்னா heat capacity at constant pressure, இன்னொன்று heat capacity at constant volume. Okay, so அங்கேயும் வந்து நம்ம molar heat capacity தான் கண்டுபிடிக்க போகிறோம். so CP CVன்னு சொல்லுவோம். Okay, so for gas we have to impose additional condition. For gas we have to impose additional condition to measure or to calculate molar specific heat capacity. இது ஏன்? since gas does not have definite volume. ஓகே, ஸோ அது எந்த வெசிலில் நீங்கள் அடைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அதோட வால்யூம் சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ அந்த வால்யூமை ஃபுல்லாக அது வந்து ஆக்கியபை பண்ணும். ஸோ அப்போது அதுக்கேற்ற மாதிரி இதோட ஹீட் கெப்பாசிட்டி மாறலாம். ஸோ therefore we have to measure, we have to specify heat capacity based on the condition. ஓகே, ஸோ அப்போ மோலார் ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் இருக்கு. ஓகே, ஸோ அதே மாதிரி மோலார் ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் இருக்கு. ஸோ கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்னா இப்போ நம்ம இப்போ அட்மாஸ்பியரில் இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்கே கேஸ் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகும், இந்த கேஸ் மேலே அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர் வேலை செய்யும். ஸோ இது வந்து அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர் 1 atm, அந்த வேல்யூ வந்து மாறாது. ஓகே, ஸோ இது வந்து அப்போ என்ன கண்டிஷன்னா மோலார் ஹீட் கெப்பாசிட்டி, ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். ஓகே, ப்ரெஷர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கு. இதுவே இன்ஸ்டெட் ஆஃப் இதுக்கு இது மாதிரி வேண்டதுக்கு பதிலாக
if we put the gas inside a enclosed cylinder, இது மாதிரி சிலிண்டருக்குள்ள போட்டோம்னா இங்க வால்யூம் வந்து ஃபிக்ஸ்டு. ஓகே, ஸோ இப்போ இதுக்கு ஹீட் சப்ளை பண்ணி ஹீட் கெப்பாசிட்டி கண்டுபிடிச்சிங்கன்னா அதுக்கு பேர் என்னதுன்னா மோலார் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அட் எ கான்ஸ்டன்ட் வால்யூம். ஓகே, ஸோ அப்போ நம்மளுக்கு ஆப்வியஸாக ரெண்டு கைண்ட் ஆஃப் ஹீட் கெப்பாசிட்டி வந்துடுச்சு. ஒன்று என்னதுன்னா மோலார் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி at constant pressure. இதோட சிம்பல் வந்து C for molar specific heat capacity at constant pressureனால small p கீழே போடணும் இந்த இடத்துல. ஓகே, so molar specific heat capacity at constant pressure. This is the capacity when the gas is held under constant pressure during heat transfer. Heat transfer பண்ணும்போது we have to hold the pressure constantly. Okay, so இது வந்து molar specific heat capacity at constant pressure. இன்னொன்று we have molar specific heat capacity at a constant volume. Okay, இன்னொரு என்னதுன்னா at constant volume. So இதோட சிம்பல் heat molar specific heat capacity க்கு C, கான்ஸ்டன்ட் வால்யூம்னால சஃபிக்ஸ்ல V போடணும். ஓகே, Cp Cv. ஓகே, ஸோ மோலார் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், இது மோலார் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் வால்யூம். ஓகே, so let me see some of the specific heat capacity of some substance. Okay, so அதுக்கு ஒரு டேபிள் இருக்கு. let me add that table. ஸோ அதுக்கப்புறம் அதிலிருந்து நம்மளுக்கு என்ன வந்து இன்ஃபர் பண்ணலான்றதை புரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ அதுலேருந்து நம்மளுக்கு டே டு டே லைஃப் அப்ளிகேஷன் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு we can understand. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் டிஃப்ரெண்ட் சப்ஸ்டன்ஸ். ஸோ நம்மளுக்கு என்னென்ன சப்ஸ்டன்ஸ் இருக்குது, we have both solid and liquid எல்லாமே இருக்குது. ஓகே, ஸோ அலுமினியம் பார்த்தீங்கன்னா 900. ஓகே, ஸோ அது மாதிரி டிஃப்ரெண்ட் சப்ஸ்டன்ஸ் இருக்குது. இதில் என்ன பெக்குலியாரிட்டினா வாட்டர் இங்கே இருக்குது பாருங்க. ஸோ வாட்டருக்கு தான் வந்து ஹீட் கெப்பாசிட்டி ரொம்ப அதிகம், ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ரொம்ப அதிகம். ஓகே, ஸோ எடிபிள் ஆயிலுக்கு கூட அரௌண்ட் 2000 தான். ஆனால் வாட்டருக்கு வந்து ஹீட் கெப்பாசிட்டி அதிகம். தட் இஸ் இப்போது நீங்கள் வாட்டரை எடுத்துக்கிட்டு அது வந்து இப்போ 20 டிகிரி செல்சியஸில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எந்த டெம்பரேச்சரில் வேணாலும் இருக்கலாம். நம்மளுக்கு அதோட டெம்பரேச்சர் ஏதோ ஒரு டெம்பரேச்சர்லேருந்து 1 டிகிரி செல்சியஸ் அதோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு the quantity of heat supplied வந்து is the highest when compared to all other material. ஓகே, ஸோ அதுக்கு தான் வந்து ஹீட் கெப்பாசிட்டி அதிகம். ஸோ அதனால அதை ஹீட் பண்ணுறது வந்து ஃபாஸ்ட்டாக ஹீட் பண்ண முடியாது. அதே மாதிரி வாட்டர் கூல் டவுன் ஆகுறதும் சீக்கிரமாக கூல் டவுன் ஆகாது. ஓகே, இந்த அதர் சப்ஸ்டன்ஸை கம்பேர் பண்ணும் போது வாட்டர் டேக்ஸ் டைம் டு ஹீட் அப் ஆஸ் வெல் அஸ் இட் டேக்ஸ் டைம் டு கூல் டவுன். ஓகே, ஸோ அதுதான் வந்து நம்ம இந்த வேல்யூலேருந்து we can observe. ஓகே, ஸோ இதனால நம்மளுக்கு என்ன ஒரு டே டு டே லைஃப் அட்வான்டேஜ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இட் ஹஸ் சம் அட்வான்டேஜஸ். ஸோ இதை வந்து we can use it as a coolant in automobile radiator. ஸோ இப்போ இன்ஜின் வந்து ஒர்க் ஆகும்போது இட் ப்ரொடியூஸ் எனார்மஸ் ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அந்த ஹீட்டை வந்து இட் ஹேஸ் டு கிவ் ஆஃப் டு த அட்மாஸ்பியர், இல்லைன்னா அந்த இன்ஜின் வந்து மெல்ட் ஆகிடும். ஸோ அப்போ அந்த எக்ஸஸ் ஹீட்டை வந்து அதோட ஒர்க்கிங்னால ப்ரொடியூஸ் ஆகிற எக்ஸஸ் ஹீட்டை வந்து இட் ஹேஸ் டு சம் வே இட் ஹேஸ் டு கிவ் இட் டு த அட்மாஸ்பியர். ஓகே, ஸோ அது வந்து ஏருக்கு வந்து ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி வந்து கம்மி. ஸோ அதனால ஏருக்கு இதால் ஈஸியாக கொடுக்க முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம்னா we have something called radiator. ஸோ ரேடியேட்டரை என்ன பண்ணோம்னா இந்த இன்ஜினில் ப்ரொடியூஸ் ஆகிற எக்ஸஸ் ஹீட்டை வந்து அது வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ அப்போ அந்த அப்சர்வ் பண்ணி வைக்கிறதுக்கு ஏதோ ஒரு மீடியம் வேணும்ல. ஸோ அந்த மீடியம் தான் யூஸ்வலாக வந்து வாட்டர் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இது கூட வந்து சில மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, மிக்ஸ் பண்ணுவாங்க வாட்டருக்குள்ள. எதுக்காகனா டியூரிங் கோல்டு சீசன் வந்து வாட்டர் வந்து ஃப்ரீஸ் ஆகக்கூடாது. ஓகே, ஸோ அதனால ஆன்டி ஃப்ரீசிங் ஏஜென்ட்ஸ் ஏதாவது கொஞ்சம் ஆட் பண்ணி அதை தான் வந்து ரேடியேட்டருக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, சப்போஸ் இதுதான் நம்மளோட இன்ஜின் வச்சுக்கோங்களேன். இதுதான் கார் இன்ஜின், ஆட்டோமொபைல் இன்ஜின். ஓகே, ஸோ இப்போது இது வந்து ஒர்க் ஆகும்போது இட் ப்ரொடியூஸ் எனார்மஸ் ஹீட். ஓகே, ஸோ அதனால என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இன்ஜினுக்கு மேலே தே ஹேவ் அன் அவுட்டர் வால். ஸோ இந்த ஷேப்பில் இருக்க அது இன்ஜினு,
ஜஸ்ட் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். ஸோ இது மேலே தே ஹவ் டு கன்ஸ்ட்ரக்ட் அன் அவுட்டர் வால். ஸோ டபுள் ஷெல்லாக இருக்கும் இன்ஜினில். ஸோ இதில் என்ன ஆகும்னா தே புட்ட வாட்டர் லைன். ஓகே, ஸோ இதுக்கு வழியாக ஒரு வாட்டர் லைன் விடுவாங்க. ஸோ இங்கே இருந்து வாட்டர் வந்து இது வழியாக உள்ளே வரும், இன்னொரு வழியாக வெளியே போகும். ஓகே, ஸோ இது வழியாக உள்ளே வந்துட்டு இன்னொரு வழியாக வாட்டர் வந்து வெளியில் போகும். ஓகே, ஸோ இது வழியாக வாட்டர் வந்து உள்ளே வரும். வாட்டர் கெட்ஸ் இன், ஆனால் இன்ஜின்குள்ளே போகாது, இன்ஜினோட வால்ஸ்க்கு வெளியில் இட் வில் ஃப்ளோ. இது மாதிரி ஃப்ளோ ஆகும். ஸோ அப்போ என்ன பண்ணும், இந்த இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுற ஹீட்டை இந்த வாட்டர் வந்து கேரி பண்ணிக்கிட்டு அப்படியே வெளியில் வந்துடும். ஓகே, ஸோ அப்புறம் இந்த வாட்டரை வந்து தே வில் கூல் யூஸிங் ஃபேன். ஓகே, இதில் ஒரு ஃபேன் இருக்கும். அந்த வாட்டர் மேலே ஃபேனை வச்சு அடிக்கும் போது இதில் இருக்கிற எக்ஸஸ் ஹீட் வந்து அட்மாஸ்பியருக்கு போயிடும். ஓகே, ஸோ அப்போது நம்ம இங்கே மித்த மெட்டீரியல் எது யூஸ் பண்ணாலும் இந்த அளவுக்கு ஹீட்டை அப்சர்வ் பண்ண முடியாது. வாட்டரால் தான் ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ண முடியும், லார்ஜ் குவான்டிட்டி ஆஃப் ஹீட்டை அப்சர்வ் பண்ண முடியும். ஓகே, தேர்ஃபோர் இட் கேன் பி யூஸ்ட். இதுக்கு பேர், இந்த லிக்விட் பேர் கூலண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஏன் கூலண்ட்டு, இன்ஜினோட ஹீட்டை இது அப்சர்வ் பண்ணுது, அப்போ இன்ஜினை இதை கூலாக வச்சுக்குது, அதனால இதுக்கு பேர் கூலண்ட். ஓகே, ஸோ அப்போ கூலண்ட்டுக்கு வாட்டரையே யூஸ் பண்ணலாம். இதுக்கு இதில் பெஸ்ட் மெட்டீரியல் எதுன்னா வாட்டர். ஸோ டியூ டு high specific heat capacity of water, water can be used for automobile coolant. ஓகே, ஸோ ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன், இதோட ஹை ஹீட் கெப்பாசிட்டியோட அப்ளிகேஷன் என்னதுன்னா வாட்டரை வந்து வி கேன் யூஸ் இட் ஆஸ் அ கூலண்ட். ஓகே, ஸோ அது மட்டும் கிடையாது, நம்மளுக்கு இப்போ பெயின்லாம் வந்துச்சுன்னா நம்மளுக்கு வி யூஸ் ஹாட் பேக் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஹாட் வாட்டர் பேக் யூஸ் பண்ணுவோம். இதில் ஏன் வாட்டர் ஃபில் பண்ணுறோம், நம்ம இதுக்கு பதிலாக இதில் ஆயில் கூட ஃபில் பண்ணி ஹீட் பண்ணலாம்ல, ஆனால் வாட்டர் தான் ஃபில் பண்ணுவோம். ஏன்னா வாட்டர் வந்து ஹீட்டை வந்து ஸ்லோவாக தான் ரிலீஸ் பண்ணும். ஹீட் கெப்பாசிட்டி அதிகம்னா என்ன அர்த்தம், த குவான்டிட்டி ஆஃப் ஹீட் அப்சர்வ் ஆர் கிவன் ஆஃப் ரெண்டுமே வந்து அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ அதனால ஹாட் வாட்டர் பேக்குக்கும் நல்ல கேண்டிடேட் வந்து ஒரு லிக்விட் வந்து வாட்டராக தான் இருக்க முடியும். ஏன்னா இட் வில் ரிலீஸ் ஹீட் ஸ்லோலி அண்ட் கன்சிஸ்டன்ட்லி. ஓகே, ஸோ ரெண்டுத்துக்குமே வந்து வாட்டர் தான் பெஸ்ட் கேண்டிடேட். அது மட்டும் இல்லாமல் இந்த ஹை ஹீட் கெப்பாசிட்டிக்கு ஒரு என்விரான்மெண்டல் எஃபெக்டும் இருக்குது. அதாவது நம்ம என்விரான்மெண்ட்டில் இட் ப்ரொடெக்ட்ஸ் சம் ஆஃப் த திங்ஸ். இப்போது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வார்ம் வாட்டர் வந்து மோஸ்ட்லி அது வந்து ஸ்லோவாக தான் வந்து ஹீட்டப் ஆகும். ஓகே, வேறஸ் லேண்ட் வந்து சீக்கிரமாக ஹீட்டப் ஆகிடும். ஓகே, ஸோ அதனால விண்ட் ப்ளோஸ் ஃப்ரம் சி ஆஸ் அ கூலிங் எஃபெக்ட். ஸோ இப்போ சீல வந்து லார்ஜ் குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் இருக்கும். ஸோ இங்கேருந்து வர விண்டு வந்து இட் ஹாஸ் அ கூலிங் எஃபெக்ட் ஆன் லேண்ட். நம்ம லேண்டில் வாழ்கிறோம்ல, நம்மளுக்கு இந்த கூலிங் எஃபெக்ட் இருக்குது. இப்போ இதுவே வந்து நம்மளுக்கு ரெண்டுமே வந்து ஒரே மெட்டீரியல் இதுவாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரே சப்ஸ்டன்ஸாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இங்கேருந்து வரதும் ஹாட் ஏர் தான் வரும். ஓகே, ஸோ அப்போ நம்ம வி ஃபீல் ஈவன் ஹாட் டியூரிங் சம்மர். ஓகே, ஸோ ஆனால் இந்த கூலிங் எஃபெக்டை கிரியேட் பண்ணுறதுக்கு காரணமாக இருக்கிறது என்னதுன்னா வாட்டர். அதனால தான் நீங்கள் டெசர்ட்டுக்கு போனீங்கன்னா டெசர்ட்டில் லார்ஜ் ஏரியா எல்லாமே சாண்டாக தான் இருக்கும். ஸோ சாண்டுக்கு வந்து ஹீட் கெப்பாசிட்டி வந்து கம்மி. ஸோ அதனால அதால் ஈஸியாக ஹீட் அப்சர்வ் பண்ண முடியும். ஹீட் அப்சர்வ் பண்ணி அதோட டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிடும். ஓகே, ஸோ அதனால நம்மளுக்கு டெசர்ட்டில் ஹாட்னஸ் ரொம்ப ஃபீல் பண்ணுறதுக்கு காரணம் என்ன ஆகுதுன்னா தட் இஸ் இந்த ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி ஆஃப் சாண்ட் வந்து ரொம்ப கம்மி. இங்கே பார்த்தீங்கன்னா சாண்டுக்கும் வந்து கொடுத்துருந்தாங்க, இங்கே எங்கேயோ இருந்துச்சு, சாண்டுக்கு இல்லையா? ஓகே, கிளாஸு சாண்டுக்கு இல்லை. ஓகே, ஸோ கிளாஸ் எடுத்துக்கிட்டிங்கனாலும் மோரார்லெஸ் இப்போ கிளாஸுக்கும் சாண்டுக்கும் அதோட இது பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூவன்ட் ரெண்டுமே சிலிக்கா தான். ஓகே, ஸோ தே ஆர் மோரார்லெஸ் க்ளோஸாக தான் இருக்கும். ஸோ சாண்டுக்கும் இவ்வளோ தான் ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி. மேபி 900 இருக்கலாம் சாண்டுக்கு, இல்லை கம்மியாக இருக்கலாம், 800 இருக்கலாம் சாண்டுக்கு. ஓகே, ஸோ ஆனால் அரௌண்ட் கிளாஸோட ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டிக்கு தான் இருக்கும். வேறஸ் வாட்டருக்கு பார்த்தீங்கன்னா நியர்லி இது வந்து 3 times இல்லை 4 times அதிகமாக இருக்குது. ஓகே, ஸோ அப்போது
அப்போது வாட்டரை வந்து ஈஸியாக ஹீட் பண்ணவும் முடியாது, கூல் டவுன் பண்ணவும் முடியாது. வேற சாண்டை வந்து ஈஸியாக ஹீட் பண்ணலாம். ஹீட் ஆச்சுன்னா என்ன அர்த்தம்? அதோட டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிடும். ஓகே, ஸோ அதனால இட் வில் கிரியேட் ஹாட்னஸ் அரவுண்டு சாண்டில் நம்ம வாழ்கிறோன்னா. ஸோ டெசர்ட்லாம் ஹாட்டாக இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். ஓகே, ஸோ இதெல்லாம் நம்ம எதுனால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதுன்னா ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி மூலமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. ஓகே, ஸோ இன்னைக்கு டாபிக் இதுதான். ஸோ நாளைக்கு டாப்பிக்கில் வி கேன் சி அபவுட் கலோரிமெட்ரி. ஓகே, ஸோ கலோரிமெட்ரின்றது இட்ஸ் நத்திங் பட் மெஷர்மெண்ட் ஆஃப் ஹீட். ஸோ ஹீட்டை வந்து எப்படி மெஷர் பண்ணலான்னு சொல்லிட்டு வி கேன் ஸ்டடி இன் த நெக்ஸ்ட், வி கேன் டிஸ்கஸ் அபவுட் இட் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் லிசனிங்.